வணக்கம் உலகத்தமிழ் உறவுகளே, நீங்கள் இந்த காணொளியில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இடம் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். இது ஸ்கப்கோஷன் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் இருந்துதான் இது ட்ரைன் அருவி என்று சொல்லக்கூடிய அந்த அருவிக்கு பக்கவாட்டாக இருக்கக்கூடிய மலைத்தொடரை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இது ஐரோப்பாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு சமவெளி அருவியாக இருக்கக்கூடிய அந்த ட்ரைன்ஃபோ அருவியைத்தான் இப்போது நீங்கள் காணப்போகின்றீர்கள், கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இது ஜெர்மனியில் இருந்து ஜெர்மனியை அண்டிய சுவிட்சர்லாந்தின் வடக்கு பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். இது ஒரு அழகான மலைத்தொடராக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், அழகள்ளி சொரியக்கூடிய இந்த குளிர்காலத்திலே அங்கே பனிப்படலங்கள் படர்ந்திருக்கக்கூடிய இடமாகவும், அது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் காதுக்கு ஒரு இனிமையான ஒரு இரைச்சலோடு வரக்கூடிய அந்த ஒரு சத்தமுமாக அல்ல ஒரு ராகத்தோடு அல்ல ஒரு இசையோடு ஒரு வரக்கூடிய ஒரு இனிமை தரக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே தனித்துவமாக இருக்கக்கூடிய இந்த தனிமையிலே இனிமை காணக்கூடிய இடமாக இருக்கின்றது. நீங்களும் வந்தால் இந்த இடத்தை கண்குளிர கண்டுகொள்ளலாம். இது கோடை காலத்திலும் இங்கே பார்க்கலாம், இன்னும் அழகாக தெரியும். அதனால் இந்த மலைத்தொடர் மிகவும் அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. இங்கே தனியாக வரும்பொழுது ஏதாவது ஒன்றை எழுதவோ அல்லது கவிதையோ அல்லது கட்டுரையோ ஏதாவது எழுதக்கூடிய மாதிரியான எண்ணங்களையும் தோற்றுவிக்கும். இங்கே ஒரு தேவாலயம் இதிலே அமைந்திருக்கின்றது. இங்கே பாருங்கள், முகில் கூட்டம் ஒன்று அந்த மலை இடைப்பகுதியாக இருக்கின்றது. இங்கே பகுதிகளில் அங்கே பனியும் அந்த முகில் கூட்டங்களும் படர்ந்திருக்கும். ஆனால் இப்போது இந்த ஒரு சரியான இதில்லை. இப்போது இந்த ட்ரைன் அருவியை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அருவி நல்ல அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே வருகின்றவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு வந்தால் இதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அது எவ்வளவு ஒரு அழகாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதன் வேகத்தை பாருங்கள், எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஓடிய கொண்டிருக்கின்றது. நீங்களும் வந்தால் இதை பாருங்கள். நன்றி, வணக்கம்.